ஏய், பாவண்டி அவரு. ஏதோ ஒரு வேகத்துல அவர் யோசிக்க போய் இன்னைக்கு இப்படிலாம் ஆயிடுச்சுன்னு குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்காரு. அதுக்காக அப்படியெல்லாம் பண்ணலாமா? தப்புதாண்டி. ஆனா என்ன பண்ண முடியும் சொல்லு? அவரு எப்பவும் போல தான் செஞ்சது சரின்னு நினைச்சிட்டு இருந்தா நாம அவர் மேல கோவப்படுறதுக்கு நியாயம் இருக்கு. ஆனா செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேட்கிறவர் மேல கோவத்தை காட்டுறதுல என்னடி இருக்கு? இதை வேற யார் செஞ்சிருந்தாலுமே நான் அவ்வளவு பெருசா எடுத்துக்க மாட்டேன் பாரதி. அவரு என் அப்பாடி. அவர் மேல நான் வச்சது சாதாரணமான பாசம் இல்ல, அது ஒரு பைத்தியக்காரத்தனம். அவரு என்ன சொன்னாலும் நான் நம்பினேன் தெரியுமா? அவர் என்ன செஞ்சாலுமே நான் அவர் கூடவே இருந்தேன். இங்க பாரு, உன் வேதனை எனக்கு புரியாம இல்ல. ஆனா ஒரு விஷயம் முடியும்னு நினைக்கும் போது அத ஓரங்கட்டுறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? விட்டுறலாண்டி. எப்படி விட சொல்ற? எப்படி உன்னால ஈஸியா எடுத்துக்க முடியுது? அவரை எப்படி முதல்ல உன்னால மன்னிக்க முடியுது? அவர் என்ன மட்டுமா தப்பா பேசினாரு? உன் புருஷனையும் தானே பேசினாரு. நீ என்னோட ஆண்டாள், அவரு என்னோட ஆதி. உங்களை பத்தி எனக்கு தெரியும்டி. உங்க அப்பா மட்டும் இல்ல, இந்த ஊரே வந்து உங்களை பத்தி தப்பா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஏண்டி என் மேல உனக்கு அவ்வளோ நம்பிக்கையா? இருக்காதா? நீ என் ஃப்ரெண்டு டி. உன்னை நம்பாம நான் வேற யாரை நம்புவேன்? உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? ஒருத்தருக்கு தப்பான அப்பா அம்மா இருக்கலாம், தப்பான புருஷனோ இல்ல பொண்டாட்டியோ இருக்கலாம். அண்ணா, தம்பி, அக்கா, தங்கச்சின்னு யார் வேணாலும் தப்பா இருக்கலாம். ஆனா அந்த ஒருத்தருக்கு நல்ல நட்பு மட்டும் கிடைச்சா போதும். அப்படி கிடைச்சிட்டா அந்த எல்லா தப்பும் சரியாயிடும்டே. நீ யோசிச்சு பாரு, எனக்கு மட்டும் நீ ஃப்ரெண்டா இல்லாம இருந்திருந்தா உன்னை தேடி நான் இவ்வளவு தூரம் வந்திருப்பேனா? திரும்பவும் எனக்கு ஆதி கிடைச்சிருப்பாரா? நான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் சொல்லல, ஆதியும் அழகருமே அப்படித்தானே. ஆதி அழகரை தேடி வரும்போது தானே அவரால் என்ன பார்க்க முடிஞ்சது. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு நல்லது செய்யற ஒரே ஒரு உறவு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் பாரதி. இதே இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா உன்ன மாதிரி பேசியிருக்க மாட்டாங்கல்ல. என்ன பண்றது, எதிரில் இருக்கிறது என் ஆண்டாளாச்சே. செல்லமா முறைச்சு பார்த்தா அது வெறும் அழகில்லைங்க, பேரழகு. அந்த பேரழகி பேரு பாரதி தானே? பாரதியா? ஹலோ, நான் உங்களெல்லாம் சொல்லல. நான் முதல்ல லவ் பண்ண அந்த பொண்ணை சொன்னேன். வேற ஒருத்தியா? யார் அவ? திவ்யா, என் கூட ஃபாரின்ல படிச்ச பொண்ணு. நம்ம ஒரு பொண்ணு தான், ஆனா இப்போ அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. எப்பவுமே மாடர்ன் ட்ரெஸ்ல தான் வருவாங்க. ஒரே ஒரு நாள் உங்களை புடவையில பார்க்கணும்னு சொன்னேன், அவ்வளவுதாங்க. அன்னையிலிருந்து டெய்லி எனக்காக புடவையே கட்டிட்டு வருவாங்க. அதெல்லாம் கோல்டன் டேஸ், திரும்பலாம் கிடைக்காது. என்னவோ நீங்க ஃபீல் பண்ணி பேசுறத பார்த்தா ரொம்ப லவ் பண்ணிருப்பீங்க போல. ஆமா, எங்க கிளாஸ்ல மோஸ்ட்லி ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்களா, அதனால நாங்க 2 பேரும் மட்டும் தமிழ்ல ஓப்பனா பேசிப்போம். யாருக்கும் நாங்க என்ன பேசுறோம்னு கூட புரியாது. ஒரு நாள் நான் அவளையே பார்த்துட்டு இருக்கிறப்ப ப்ரொஃபசர் பார்த்துட்டு டஸ்டர் எடுத்து என் மூஞ்சில அடிச்சிட்டாரு. உனக்கெல்லாம் அந்த சப்ஜெக்ட் புரியுமான்னு அவர் இங்கிலீஷ்ல கண்ணா அப்படின்னு திட்டிட்டு இருந்தாரு. நான் உடனே வேகமா போனேன், சாக் பீஸ் எடுத்து கட 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 கடன்னு அந்த சப்ஜெக்டை எழுதி விட்டேன். அவ்வளோதான், மொத்த கிளாஸும் கப் சிப்னு ஆயிடுச்சு. மறுபடியும் என் இடத்துல வந்து உட்காந்துட்டு நான் அவளையே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மாவன லவ் ஸ்டோரி சொல்ல சொன்னா காதல் கொண்டேன் தனுஷ் ஸ்டோரியா சொல்ற? எத்தனை லவ் வந்தாலும் ஃபர்ஸ்ட் லவ் தானே. ஆமா ஆதி,
எனக்கும் காலேஜ் படிக்கும்போது அப்படி ஒரு லவ் இருந்துச்சு. நிஜமாவா? காலேஜ்ல ஐயோ. காலேஜே அவனை சைட் அடிக்கும். ஆனா அவன் என்னதான் சைட் அடிப்பான். என் பின்னாடி பைத்தியம் மாதிரி சுத்துவான். ஆரம்பத்துல அவனை நான் சுத்த விட்டேன். ஆனா அவனோட உண்மையான லவ் தெரிஞ்சதும் நான் ஓகே சொல்லிட்டேன். பொய் சொல்லாதீங்க பாரதி, அப்படியெல்லாம் உங்களுக்கு எந்த லவ் ஸ்டோரியும் இருக்காது. பொய் தான் சொல்றீங்க, நீங்க என்னை வெறுப்பு ஏத்துறீங்க. ஐயோ நிஜமா ஆதி? அவன் பேரு கௌதம். காலேஜ்ல அவன் தான் சேர்மன். ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டும் பைக்ல போயிட்டு இருந்தோம். லவ் பண்ண கதையை கேட்டா சும்மா சினிமா கதையை சொல்றீங்க. போங்க பேசாம போய் படுங்க. ஆதி, கயிறு கட்டியிருக்கு, இன்னும் 2 நாள்னு சொன்னல்ல. ஆனா அது இல்லைங்க, என் முதல் லவ் ஸ்டோரியை கேட்டீங்கல்ல, அதான் எனக்கு தெரியுமே. அது எப்படி தெரியும்? ஏன்னா நீங்க என்ன தவிர வேற யாரையும் லவ் பண்ணல. பரவாயில்லையே. ஒருவேளை நீங்க இல்லாம நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருந்தா அப்ப என்னங்க பண்ணிருப்பீங்க? சோத்துல விஷம் வச்சு கொன்னு இருப்பேன். என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் தான் உங்களுக்கு லவ்வர், நான் தான் உங்களுக்கு பொண்டாட்டி. அது மாறவே மாறாது, மாறவும் விட மாட்டேன். பாரதி, என்னங்க திடீர்னு வில்லி மாதிரி பேசுறீங்க? நம்ம 2 பேருக்கும் நடுவுல எவ்வளவு வந்தா அவளுக்கு நான் வில்லி தான். ஓகேங்க, குட் நைட். கதையை சொன்னா தப்பா போச்சு.